குருபியோ நமக. திருதராஷ்டிரனோட மனைவி வந்து காந்தாரிங்க. அவரோட சகோதரர் பாண்டுவோட மனைவி வந்து குந்திங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. குந்தி வந்து வனத்தில் இருக்கும்போது குந்தி வந்து குழந்தைய பெற்றாங்க. ஆனால் காந்தாரி வந்து குழந்தை இன்னும் பிறக்கலை. ஏன் அவளுக்கு ரெண்டு பேரும் ஒரே ஈடு தானே, ஏன் பிறக்கலைன்னா அவளுக்கு வரமோ சாபமோ 2 வருஷம் அவளுக்கு குழந்தைங்க வந்து வயிற்றில் இருக்கணும்னு சொல்லிட்டுங்க. இவளுக்கு குழந்தை பிறந்ததுன்னு கேட்ட உடனே என்ன பண்ணாங்க, காந்தாரி என்ன பண்ணாங்க, குழவிக்கல்லை எடுத்து வயிற்றில் இடிச்சிக்கினாங்க. பாருங்கள், பொறாமை அவளுக்கு. அதனால தாங்க அவள் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க பிள்ளைங்க பிறந்தது. அது என்ன ஆச்சு, அவளுக்கு வந்து அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை வந்து வெளியில் வந்ததுங்க. 101 துண்டாக வந்ததுங்க. பழமி 101 துண்டாக வந்ததுங்க. என்ன பண்ணார், வியாசர் இருக்கார் பாருங்க, குரு. அவர் என்ன பண்ணார், 101 அந்த பிண்டத்தையும் கலசத்தில் வச்சுட்டு 101 கலசத்தில் வச்சுட்டு அமிர்த ஜலம் தெளிச்சாருங்க. அமிர்த ஜலம் தெளித்த உடனே 101 குழந்தை பிறந்ததுங்க. 100 குழந்தைங்க வந்து துரியோதனாதிகள். அந்த ஒரு குழந்தை வந்து துர்ச்சலைன்னு பேருங்க, பெண். உங்களுக்கு யாரும் இந்த தகவலை சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ரகசியத்தை நான் சொல்கிறேங்க. துரியோதனன் 100 மட்டும் கிடையாதுங்க, அவருக்கு சகோதரி ஒருத்தி துர்ச்சலைன்னு ஒருத்தி இருந்தாங்க. நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு தகவல் சொல்கிறேன். என்னன்னா, காந்தாரியை வந்து ரொம்ப சூப்பராக எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க பண்ண தப்பு என்னன்னா, தன்னுடைய கணவன் திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியலன்ற காரணத்துக்காக அந்த அம்மா வந்து தன் கண்ணை கட்டிக்கினாங்க. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியாக இருக்கலாங்க, ஆனால் தப்புங்க. பிள்ளைங்க வந்து தாயாரோட நேர்பார்வையில் வளரணுங்க. எந்த சூழல்லையும் அப்படி இருந்ததுன்னா பசங்க வந்து குணாதிசயங்கள் நல்ல குணமாக வருங்க. புரியுதுங்களா? அதனால் காந்தாரி பண்ண 2 தப்பு என்னன்னா, முதல் தப்பு வந்து கண்ணில் வந்து கட்டிக்கினாங்க. புருஷனுக்கு கண்ணு தெரியலையே, நமக்கும் கண்ணு, அந்த கண்ணு புருஷன் பார்க்காத உலகத்தை நம்ம பார்க்கக்கூடாதுன்ட்டு அவள் கண்ணை கட்டிக்கினான். 2வது, குழந்தைங்க அடுத்தவ குழந்தை பெத்தாண்டதுக்கோசரம் தம் வயிற்றை இடிச்சிக்கினாங்க. அதுவும் தப்புங்க. இது மாதிரி அரிய தகவல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.